குருவே சரணம். நம்ம இந்த ஆடிப்பட்டத்துக்காக வாங்கின மரக்கன்றுகள், வியட்நாம் பலா, கொடுக்காப்பலி, அப்புறம் பார்டரில் போடுறதுக்கு தென்னை, இதெல்லாம் பசுமை பாரதம் அப்படிங்கிற ஒரு நர்சரியில் நம்ம எடுத்திருக்கோம். இதை நடுறதுக்கு எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை. ஆள் இருக்காங்க, ஆனாலும் கூட மரம் நடுறதுங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியமான வேலை இல்லைங்களா? நம்ம இந்த பூமி தாய்க்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்றியை திரும்ப செலுத்துறது. அதனால் குடும்பத்தோடு நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஒரு நாள் இங்கே இருந்து இந்த செடிகளெல்லாம் நடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா வாங்க, மரம் நடுவோம். இது நம்ம கூடலூர் போயிருக்கும்போது ஒரு எஸ்டேட்லேருந்து முளைச்சி வந்திருந்த மலேசியன் பாக்கு. பாக்குலேயே அந்தமான் பாக்கு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? அதில் இது மலேசியன் பாக்கு. மரம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. நல்ல செடி. இதை உடனே அவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சம் செடிகளை இங்கே நம்ம ஆவாரையில் நடலாம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ இது மாதிரி நிறைய இடங்களில் இருக்கிற சின்ன சின்ன செடிகளை கூட நான் பார்த்தேன்னா கலெக்ட் பண்ணிக்கிறது. அதனால் இந்த செடிகளையும் இப்போ இந்த மறுநாள்லேயே நடவு பண்ணிடணும். இன்றைக்கி சுவாமிக்கு தேவதாரு இலைகளை வச்சு ஒரு சின்னதாக காட்டுக்குள்ளே ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். சிவனை பூஜை பண்ணுறதுங்கிறது கிடைத்தற்கரிய பேர். அதுவும் ஒரு காட்டில் காருகூடகன் தவம் பண்ணின பூமியில் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சுவாமி கொடுத்த ஒரு பெரிய அனுக்கிரகம் அப்படின்னு நம்புகிறேன். அகிலத்தின் நாயகி மூத்த தேவி அன்னை ஜேஷ்டாதேவிக்கு ஆடி ஞாயிறு படையும். ஓம் ஐம் ஜேஷ்டாயை நமஹ.